ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்கு நல்லது செய்வேன், உன் போராட்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு தானே என்னை நாடி வந்து என் கரங்களை தொட்டாய். இதே கரங்களாலேயே உன்னை ஆசீர்வதித்து இனி உன் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலவும் என உன்னை ஆசீர்வதித்து உன் போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரதான் போகிறேன். காசு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்குற இந்த உலகம், மனம் இருக்கும் வரை தானே மலருக்கும் மதிப்பை கொடுக்கிறது. அதே போல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவுக்கு இவங்க மதிப்பு வச்சுருக்காங்க. அப்படி உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் நீ வச்சிருக்கிற செல்வத்திலும் காசு பணம் வசதியில் தானே இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சுதான் இப்போது உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் நீ யாருக்கும் எதுவும் உதவியும் செய்ய முடியாதுன்னு உன்னை அனாயாசமாக நினச்சிட்டாங்க, ஓரமாக ஒதுக்கி வைக்கவும் துணிஞ்சிட்டாங்க. ஆனால் இது எத்தனை நாள் நீடிக்கும்னு உன் சாயப்பா நான் பார்க்குறேன் என் செல்லமே. இன்று உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் அந்த கஷ்டத்தை அனுபவித்து துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கும் நீயுமே வியந்து பார்க்கும்படி உன்னுடைய போராட்டங்களையெல்லாம் ஒரு அதிசயத்தின் மூலமாக முடிச்சு வைக்க போகிறேன். தகுதியற்ற சில மனிதர்களையும், உண்மைக்கு புறம்பாகவே பொய் பேசி நடித்து வாழ்ந்து வரும் சில மனிதர்களையும் நம்பினதால தானே இப்போது நீ ஏமாந்து போய் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகி அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க. கவலைப்பட வேணாம். எல்லாரும் உன்னை ஏமாத்தின பிறகு அலட்சியமாக நினைக்கிறாங்களா, ஏளனமாக பார்க்குறாங்களா? இதுக்கெல்லாம் நீ தலை குனிந்து போக வேண்டிய அவசியம் இல்லையேன்னு செல்லமே. ஏன்னா இதில் உன்னுடைய தப்பு எதுவும் இல்லை. நீ செஞ்சதெல்லாம் எல்லாரையும் உண்மையாக நம்பினதும் யதார்த்தமாக வெகுளித்தனமாக அன்பை காட்டியதும் தான். உன்னை ஏளனமாக நினைப்பவர்களை நீ அடிக்கடி சந்திக்கிறது உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை தான் காட்டும். ஆமியன் தங்கமே, உன்னை மட்டமாக நினைப்பவர்கள் கண் முன்னால் நீ அடிக்கடி போகும்போது தான் இவங்க முன்னால் நம்ம ஜெயிச்சே ஆகணும், இதை விட கம்பீரமாக காசு பணம் செல்வம் நகைன்னு இவங்க முன்னால் நம்ம வைராகியமாக வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணம் உனக்குள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அவமானம் மட்டும்தான் மனுஷனுக்கு யாராலும் தர முடியாத பலத்தை தரும் என்பதை இப்போது நீ அறிய மாட்டாய். ஆனால் இப்போவோ மனசில் எந்த அளவுக்கு நீ எல்லா விஷயங்களையும் யோசிக்கிற, இவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். உன்னிடம் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறவங்களாம் எப்போவுமே உனக்கு பின்னால் உன்னை பற்றி தான் அடுத்தவங்க கிட்ட நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கு தெரியாது தானே. ஆனால் என் பிள்ளையான நீ அப்படி கிடையாது. எப்போ உனக்கு ஒருத்தவங்க ஒத்து வரலன்னு தெரிஞ்சிச்சோ, உன் குணத்துக்கும் அவங்க குணத்துக்கும் சரி வராதுன்னு தெரிஞ்சிச்சோ, அப்போவே நீ அவர்களை விட்டு விலகி நிற்க ஆரம்பிச்சிட்ட. ஆனால் எல்லாரும் உன்னை போல் இருக்க மாட்டார்கள் தானே. படித்தாலும் புத்தி இல்லாதவர்களும், படித்தும் கூட சில விஷயங்களை சரியாக செய்யாதவர்களும் எத்தனையோ பேர் இருக்கிற இந்த உலகத்தில் இந்த மனிதர்களுடைய உலகம் அவ்வளவுதான். அவங்க ஒரு சிறு குருவி கூடு போலவும் களத்துக்குள்ளேயே வசிக்கிற தவளை போலவும் தன் வாழ்க்கையை ஒரு எல்லைக்குள்ளே வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் உன்னை தேவையில்லாமல் குறை சொல்லி உன்கிட்ட பிரச்சனை பண்ணி உன்னிடம் பேசாமலும் இருந்து வருகிறார்கள். அவங்களுக்கு எந்த வழியில் எப்படி புத்தி சொல்லணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டமும் உன்னுடைய போராட்டமும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரதான் போகுது. தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் எப்போது பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேணாம். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு தெரியும் போது அதை பற்றி ஆழமாக சிந்திப்பதும் அதிகமாக ஆராய்ச்சி செய்வதும் கூட உன் மனசில் நிம்மதியை சீர்குலைத்து உன் உடலின் ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும் என்பதுதான் உண்மை. எந்த விஷயமா இருந்தாலும் அளவாக யோசி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும். யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மேலும் மேலும் குழப்பங்கள் தான் வரும். ஒரு சில நிமிடங்கள் யோசிச்சாதான் அதுக்கு பேர் யோசனை. 1 மணி நேரத்துக்கு மேலே யோசிச்சா அதற்கு பேர் நிச்சயமாக குழப்பம்தான். அது உன்னை நிம்மதியாக தூங்கவும் விடாது, சந்தோஷமாக வாழவும் விடாது என்பதை புரிந்து எந்த விஷயமாக இருந்தாலும் சரியாக யோசித்து நிதானமாக சட்டென ஒரு முடிவை எடுக்கப்பார் என் செல்லமே. நீ நல்லா வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காது. ஆனால் நீ நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்றா போல் காசு பண வசதி வந்துச்சுன்னா உன் சொந்தக்காரனுக்கே உன்னை பிடிக்காம போயிடும். ஏண்டா இவெல்லாம் வாழ்கிறான், எப்படி தான் இவெல்லாம் வாழ்கிறானோன்னு உன்னை பார்த்து பொறாமைப்பட பல வார்த்தைகளை பேசத் தொடங்கிடுவார்கள் என் செல்லமே. ஆக மொத்தத்தில் எந்த மனுஷனுக்குமே அடுத்தவன் நல்லா இருந்தால் பிடிக்கிறதில்ல என்பது மறுக்க முடியாத உண்மை, என் மனதிற்கு வருத்தத்தை தரக்கூடிய உண்மை. அதனால தான் நீ எங்கே இருந்தாலும் எல்லா இடத்துலையும் எளிமையாக பொறுமையாக அன்பாக அரவணைப்பாக நடந்துக்கோ. யாரையும் எதிரியாக்கி கொள்ளவும் வேண்டாம்,
அதே நேரத்தில் அளவில்லாமல் தேவையில்லாமல் பேசவும் வேணான்னு சொல்கிறேன். அளவா நிதானமாக பேசு. உன்னுடைய செயல்களை பொறுமையாக செய். உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும்படி இந்த சாயப்பா நான் உனக்கு துணையாக நிற்பேன்.